யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ள ஒரு சீட்டு. ஃபுல்லாகவே சிமெண்ட் சீட்டு யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம். சீட்டு வந்து சார்மினார் பிராண்டு யூஸ் பண்ணுறோம். சீட்டு பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். இம்போர்ட்டடு ஃபேப்ரிக் மெட்டீரியல் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்ஸ்போர்ட் ஐட்டம் உங்களுக்கு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அதோட திக்னஸ்லேருந்து எல்லாமே ரேஷியோ சார்மினார் ஷீட்டில் கொடுத்துருப்பான். ஆக்சுவலாக மறைஞ்சிருச்சு, காமிக்க முடியல. அந்த கடைசி இதை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள், இதை கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, சார்மினார் ஆதித்யா பிர்லா குரூப்பு. அதுக்கப்புறம் 6mm திக்னஸ். அது இதை பார்த்திங்கன்னா தெரியும், திக்னஸ் தான் கொடுத்துருக்கானா, 6mm திக்னஸ் மென்ஷன் பண்ணியிருப்பான். ஸோ எல்லாமே ஐஎஸ்ஐ பிராண்டு நல்லாயிருக்கும். சீட்டை பொறுத்த வரையில் சார்மினார் சீட்டு போட்டு டாட்டா பைப் யூஸ் பண்ணி சிமெண்ட்டு சீட்டு போட்டு கொடுக்குறோம். இந்தமாரி எதனா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணணும். சீட்டோட லைஃப்பு நல்லா உழைச்சி கொடுக்கும். சீட் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். சடனாக கிராக் விழுவுறது, தூக்கிறப்போ உடையிறது, நீர்க்கோடு விழுவுறது, இதெல்லாம் இந்த சீட்டில் ரொம்ப ரேராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வராது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சார்மினார் தான். நம்ம எல்லாமே வந்து சார்மினார் தான் யூஸ் பண்ணுறோம். பைப் வந்து டாட்டா யூஸ் பண்ணுவோம். ஹை குவாலிட்டியாக பண்ணிங்கன்னா அதனுடைய லைஃப் வந்து உங்களுக்கு உழைச்சி கொடுத்துரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம போட்டது தான். எல்லாமே டாட்டா பைப்பு, டாட்டா சீட்டு, ஒயிட்டு சீட்டு யூஸ் பண்ணி. பாருங்கள், இது ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட அரௌண்டு ஒரு 1500 சதுரடி. இது ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸை வந்து மூடணும் அப்படின்னாங்க. அது என்ன தெரியும், ஸ்டெப்ஸை வந்து இதை வேறு டைப்பில் நிறையா டைப்பில் மூட முடியும். ஸோ அவங்க இந்தமாரி தான் கேட்டாங்க, தூக்கி மூடணும், எங்களுக்கு காற்று நல்லா வரணும், இப்போ உட்கார்ற மாதிரி சன்லைட்டும் உள்ளே வரணும்னு அவசி. அரவுண்டு டோட்டலாகவே ஸ்டெப்புக்கு மட்டும் கவராமல் அப்படியே மேலேயே பில்டிங்கையும் சேர்த்து கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்ட்ரு. இந்த ஒரு சைடை மட்டும் அடைச்சி கேட்டாங்க. அந்த ஒரு சைடை அடைச்சிட்டோம். இந்த சைடு திறந்துருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசிபிள் நல்லாயிருக்கும். ஸோ இந்த விசிபிளுக்காக அவங்க வந்து இந்த சைடு அடைக்க வேணான்ட்டாங்க. இதெல்லாம் பழைய சீட்டு, ஓல்டு சீட்டு ஆகிட்டாலும் ஃப்யூச்சரில் மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தமாரி ஒர்க்கு எல்லாமே பார்க்குறோம். கண்டிப்பாக இதுமாரி சான்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கொடுங்க, செஞ்சு கொடுக்குறோம். ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பண்ணுறோம். மினிமம் 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருந்ததுன்னா செஞ்சு கொடுக்குறோம். மினிமம் 1 வீக்கு முன்னாடி சொல்லணும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக ரவுண்டிங்கில் இருக்கிற வாசி 1 வீக் 2 வீக் பிஃபோராக சொன்னிங்கன்னா ஸ்பாட்டில் வந்து அளந்துட்டு எவ்வளோ வருது என்னென்னு பட்ஜெட்டு கொடுப்போம். லேபர் கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயும் பண்ணுறோம், டோட்டல் கான்ட்ராக்டும் பண்ணுறோம். டீட்டெயிலிங்கெலாம் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்படி ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் வாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட்டு மேலும் வேணும். சப்போர்ட்டில் தான் இந்த அளவுக்கு கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் யூடியூப்பில். ஸோ இதை பார்த்து புதிய வெல்டர்ஸ் எல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ போட்டிருக்குறோம், என்ன டிஸ்டன்ஸில் போட்டிருக்கோம், எப்படி போட்டிருக்குறோம் அப்படின்னு. எல்லாமே வந்து கஸ்டமராக இருந்தாலும் சரி, வெல்டராக இருந்தாலும் சரி, பைப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திக்னஸாக போட்டிங்கன்னா அதனுடைய லைஃப்பை உழைச்சி கொடுக்கும். கஸ்டமர்கிட்ட அந்த திக்னஸ் வேல்யூஸ்லாம் சொல்லியே பட்ஜெட்டு கூட போனாலும் பரவாயில்லன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் அக்செப்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் அதுமாரி திக்னஸாக போட்டுக்கலாம். அது டிபெண்ட் கஸ்டமர்னுடைய ரெக்யர்மெண்ட்டு தான். வெல்டர்ஸோ இல்லை கான்ட்ராக்டரோ ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நம்ம கடமை. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டிங்கன்னா அவங்களுக்கு அது புரியும். நிறையா பேர் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் லோக்கலில் கிடைக்கிறதே வாங்கி போட்டுடுறோம். ஸோ அந்தமாரி போடாமல் நம்மளால் குவாலிட்டியாக கொடுக்க முடியும். அதர் பிராண்ட்ஸும் நல்லா இருக்குது. நம்ம மேஜராக இதுதான் யூஸ் பண்ணுறோம். ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணணும். நன்றி மக்களே.